நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் மீட்கப்பட்டவர்கள் என்கிற உண்மை, த ரியாலிட்டி ஆஃப் அவர் ரிடம்ஷன், நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உள்ளத்திலே உறுதியாய் அந்த காரியங்கள் பதிய வேண்டும். மீட்புனா என்ன, நமக்கு மீட்பின் மூலமாக என்ன கிடைத்திருக்கிறது என்பதை குறித்த காரியங்கள். சரி, இதில் சுலபமாய் மீட்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படி சொல்லலாம். மீட்பிலே 2 காரியங்கள் அடங்கி இருக்கிறது, 2 பக்கங்கள் இருக்கிறது. ஒன்று த லீகல் சைட் ஆஃப் ரிடம்ஷன், அதாவது சட்டப்பூர்வமாக தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்காக செய்து முடித்து வைத்திருக்கிற காரியங்கள். லீகல் சைடு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, உண்டாயிருக்கிறது, அதான் லீகல் சைடு. சட்டப்படி எனக்கு சொந்தம் இதெல்லாம். ஆனால் உண்மையாக எனக்கு சொந்தமா? நிறைய பேருக்கு சொந்தம் ஆகலை இன்னும். ஏன்? சட்டப்படி இவர்களுக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறவைகளை இவர்கள் போய் என்ன பண்ண வேணும்? உரிமை கொண்டாட வேண்டும், உரிமை பாராட்டி சொந்தமாக்கி கொள்ள வேணும், எடுத்துக்கொள்ள வேணும், அனுபவிக்க வேணும். நிறைய பேருக்கு இங்கே நிறைய சொத்துக்கள் இருக்குதா, நான் அனுபவிக்கிறது கிடையாது. ஏன்னா சட்டப்படி சொந்தம், ஆனால் நிஜமாக அவர்களுக்கு சொந்தம் இல்லை, அது நிஜமாகவில்லை அவருடைய வாழ்க்கையில். சீமான்கள், ஆனால் இவங்க ஒன்றும் இல்லாதவர்கள் போல இருக்கிறார்கள். சட்டப்படி பார்த்தீங்கன்னா சீமான்கள், ஆனால் இவர்கள் ஒன்றும் இல்லாத போல இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் சட்டப்பூர்வமாக என்ன சொந்தன்றது ஒரு காரியம், அது நமக்கு சொந்தமாக்குகிறதுங்கிறது இன்னொரு காரியம். அதுக்கு நாம் போய் எடுக்கணும், அதுக்கு விசுவாசம் தேவை, அதுக்கு சில காரியங்களை விசுவாசிக்க வேணும், செய்ய வேணும். அதுதான் வலியுறுத்த விரும்புகிறேன். நாம் கவனிப்போம். தெய்வீக சுகத்தை இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து பார்ப்போம். அதை ஒரு நல்ல உதாரணம் நினைக்கிறேன், அது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். தெய்வீக சுகத்தை எடுத்துக்கொள்வோம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து பார்ப்போம். தெய்வீக சுகத்தை எடுத்துக்கொண்டீர்கள்னு சொன்னால் 3 விதத்தில் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த உலகத்தில். ஒன்று, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இயேசுவின் நாமத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி, குலம், கோத்திரம், மதம், மார்க்கம் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்திலே சுகம் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்தவர்களுடைய சாமி இல்லை. ஹலோ, உலக இரட்சகர் அவர். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு இரட்சகர் தான் உண்டு. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தவர் ஒருவரே, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக தான் ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாக எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டாயிருக்கிறது. அவருடைய நாமத்திற்கு வானத்தில் பூமியிலும் பூமிக்கு கீழான மத்தியிலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்திலே இன்றைக்கு எல்லா மக்களுக்கும், உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு விடுதலையும் சுகமும் ஆசீர்வாதமும் உண்டு. இது இல்லைன்னு சொன்னால் நம்ம போய் காஸ்பிள் மீட்டிங்கை வைக்க முடியாது, சுவிசேஷ கூட்டமே வைக்க முடியாது. என்ன சுவிசேஷமாக பிரசங்கம் பண்ணுறோம்? இயேசு என்கிற ஒரு இரட்சகர் உண்டு. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தவர் அவர், உலக இரட்சகர் அவர். யார் வேணுமெல்லாம் வரலாம், எந்த ஜாதி, குலம், கோத்திரத்தாரும் வரலாம், எந்த பின்னணியிலிருந்து வரலாம். அவர் சுகம் தருகிறார், அவர் ஆசீர்வாதம் தருகிறார், அவர் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அறிவிக்கிறோம். உண்மைதான், நிறைய பேர் பெற்றுக்கொண்டு அப்புறம் அவரை கண்டுக்காம போயிடுறாங்க. இருந்தாலும் அவர் தர்றார், அதுதான் உண்மை. நான் பார்த்த வரைக்கும் வேத வசனத்தின்படி அதுதான் உண்மை. நான் அநேகம் பேருக்கு சொல்கிறது, அதோடு வாங்கிட்டு போயிடாதீங்க, தந்தவரை கொஞ்சம் யோசித்து பாருங்க, தந்தவரை பின்பற்றுங்க, தந்தவருக்காக வாழுங்க, தந்தவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க, தந்தவரை பின்பற்றி தந்தவருக்காக உங்களை தந்துருங்க, தந்தவருக்கு உங்களை நீங்கள் தர வேண்டும் என்று நான் சொல்கிறேன் தான். ஆனாலும் அநேகம் பேர் தந்தவரை கண்டுக்காமல் போயிடுறாங்க. இருந்தாலும் அவர் தாராளமாய் பின்னாலே போய் அடிக்கிறது இல்லை, அவர் தாராளமாய் தருகிறவர். ஆனால் இவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஆண்டவராக்கி கொண்டு அவரை பின்பற்றும் போது பிசாசுக்கு அவர்கள் மேலே இனிமே அதிகாரம் இல்லாமல் போய்விடுகிறது. தொடர்ந்து அவர்கள் ஜெயத்தில் வாழ முடியும், தொடர்ந்து சுகத்தை தங்க வைத்துக் கொள்ள முடியும், தொடர்ந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், தொடர்ந்து பிசாசை விரட்டி கொண்டிருக்க முடியும். வாழ்க்கையில் அனுமதியாமல் பிசாசின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக அவர்கள் வாழ முடியும், அவரை இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது. இல்லைங்களா? எல்லாரும் ஆமென் சொல்றீங்களா? கவனிச்சுட்டு வரீங்களா எல்லாரும்? அப்போ பாருங்க, ஒன்று அவிசுவாசிகள் அல்லது உலகத்தில் இருக்கிற யார் வேணும்னாலும், இயேசுவை அறியாதவர்கள் யார் வேணாலும் சுகத்தை பெறலாம் இயேசுவின் நாமத்தில். ரெண்டாவது, மாம்சீகமான கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், அதாவது வளர்ச்சி பெறாத அல்லது ஆவிக்குரிய ஜீவியத்திலே கற்று அறிந்திராத
ஆவிக்குரியவர்களாக இல்லாமல் ரொம்ப கார்னாலிட்டி மாம்சீகமாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் மற்றவர்களின் உதவியை கொண்டு தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். மூன்றாவது, ஆவிக்குரிய விதத்தில் வளர்ந்தவர்கள் சுகம் ஏற்கனவே மீட்பின் மூலமாக எனக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நம்பி விசுவாசித்து அதை யாருடைய உதவி இல்லாமல் அவர்கள் சொந்தமாக்கி கொள்ளலாம் தங்களுடைய விசுவாசத்தை கொண்டு. மூணுத்துக்கு வசனத்தை காமிச்சிட்டு அப்புறம் மூணாவது காரியத்தை பற்றி தொடர்ந்து சில காரியங்களை விளக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். எப்படி இயேசு உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் சுகத்தை தருகிறவர் என்கிறது குறித்து வசனங்களை காண்பிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17-18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதியஸ்தருக்கு கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளை வைக்கும்போது எப்படி சுகமாகிறார்கள் மற்றவர்கள்? கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாக. கைகளை வைத்து எப்படி ஜெபம் பண்ணுறோம்? இயேசுவின் நாமத்தில் வியாதியே இப்போ ஜெபம்னா நீண்ட ஒரு புராணத்தை வாசிட்டு இருக்கிறது இல்லையா? கையை வச்சு என்ன பண்ணுறோம்? இயேசுவின் நாமத்தில் வியாதியே இந்த சரீரத்தில் நீ இருக்கக்கூடாது, இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறேன், போ இயேசுவின் நாமத்தினாலே என்று அப்படி சொல்கிறோம். அப்போ அவர்கள் சொஸ்தமாகிறார்கள். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். எப்படி? அவருடைய நாமத்தினாலே. அதனால் அப்படி தான் துவங்குது. விசுவாசிகளோட நடக்கிற அடையாளங்களாவன என் நாமத்தினாலே. என் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாக. யாருக்கு சொல்லியிருக்குது? 15ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி 15, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அந்த கனெக்ஷனில் தான், அதன் தொடர்பாக தான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி போய் சர்வ சிருஷ்டிக்கும் எல்லா ஜாதி மதம் குலம் கோத்திரத்தை சேர்ந்த யாவருக்கும் இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அறிவித்து, அவர் இரட்சகர் என்பதை அறிவித்து, அவர் கல்வாரி சிலுவையில் மனுக்குலத்துக்காக பாடுபட்டு ஜீவனை விட்டார், அவருடைய பாவங்களை பரிகரிக்கும்படியாக இதை செய்தார், அவர் மூலமாய் மீட்பு உண்டாயிருக்கிறது என்பதை அறிவிப்பு தான் சுவிசேஷம். இதை அறிவிக்கும் போது, அப்படி அறிவிக்கிற அந்த விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என்றால், வியாதியஸ்தர் மேலே இயேசுவின் நாமத்தில் அவர்கள் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இல்லைங்களா? அப்போ உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது வியாதியஸ்தர் மேலே கை வை. இப்போ பாருங்க, இப்போ இதை மாற்றி என்ன பண்ணிட்டோம்? இப்போ சபைக்குள்ளேயே வியாதியஸ்தர் மேலே கை வச்சிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ கூட்டமாக கூட்டி கிறிஸ்தவங்க தலையிலே கை வச்சு நல்லா இருந்த தலையெல்லாம் மொட்டை தலையாக இருக்குது. இப்போ நிறைய கை வச்சாச்சு. இப்போ கிறிஸ்தவர்கள்லாம் என்ன நம்புறாங்க? அவர் கை வச்சா சோகமாகுமா, இவர் கை வச்சா சோகமாமா, அவர் கையில் ஏதோ இருக்குது, இவர் கையில் ஏதோ இருக்குது, இப்படியெல்லாம் திசை மாறி போயிடுச்சு. பாருங்க, எங்கெங்கேயோ போயிடுச்சு. உண்மை என்னன்னு சொன்னால், இயேசுவின் நாமத்தினாலே சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அங்கே போய் சுவிசேஷத்தை அறியாத மக்கள் பற்றியிலே இயேசுவின் நாமத்தில் வியாதியஸ்தர் மேல் கைகளை வச்சு வியாதியே போ, பிசாசே போன்னு சொல்லி விரட்டுறோம். பாருங்க, அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கு. அதுக்கு தான் இது உபயோகப்படுத்தப்படுகிறது. இல்லைங்களா? அப்படிதான் அது. இயேசு இருந்த போதே, இயேசு இந்த உலகத்தில் இருந்த போதே யூதர்களுக்கு மட்டுமல்ல, யூதர்களுக்கு எப்படி சுகம் கொடுத்தாருன்னு சொன்னேன் நான், அவர்களெல்லாம் விடுதலை ஆக்கினார். யூதர்களுக்கு மட்டுமல்ல, பல உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். யூதர்கள் அல்லாதவர்களுக்கும் சுகம் கொடுத்தார். ஒரு 100க்கு அதிபதி ஒருத்தன் வந்தான், ரோம இராணுவ அதிகாரி ஒருத்தன், 100 பேருக்கு அதிகாரியாக இருக்கிறவன். அவன் தன்னுடைய வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கிறான்னு சொல்லி அவர் வீட்டுக்கு கூப்பிடுறான். அவர் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி வர்றாரு. வரும்போது அவன் சொல்கிறான், இல்லை, நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நீ ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொன்னார். சொன்ன உடனே இயேசு ஒரே ஆச்சரியம். பாருங்க, எப்படிப்பா அப்படி சொல்கிறேன்றார். அவன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, சிம்பிள், நீ சுகமளிக்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நீ பிசாசே போன்னு சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ஓடிடுது, வியாதியே போன்னா போயிடுது, வார்த்தையில் அதிகாரம் இருக்குது, எனக்கு நல்லா விளங்குது. நான் 100 பேருக்கு அதிகாரி. ஒருத்தனை வான்னு சொன்னால் வருகிறான், போன்னு சொன்னால் போகிறான். அதே போல் ஆவிக்குரிய உலகத்தில் உமக்கு அதிகாரம் உண்டு. நீர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறீர். போன்றீர் போது வியாதி, போன்றீர் போது பிசாசு, அதனால ஏன் என் வீட்டு வரைக்கும் வரணும்? இங்கேயே ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு கதைன்றான். எவ்வளோ பெரிய அறிவு பாருங்க அவனுக்கு. இதே இன்னொரு கதை இருக்குது. யவீர்னு ஒருத்தன் வர்றான் பாருங்க. அவன் ஜபாலய தலைவன், அவன் பாஸ்டர்.
அவன் வந்து இயேசுகிட்ட சொல்கிறான், என்னுடைய குமாரத்தி சுகமில்லாமல் இருக்கிறாள், மரணப்படுக்கையில் இருக்கிறாள், வந்து சுகமாகணும்னு சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிறான், கையோடு வந்து நீர் கையை வைத்தால் அவன் யூதன். அவன் எந்த லெவலில் இருக்கான் பாருங்க. அவன் யூத மார்க்கத்திலிருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவனால் ஒன்றும் விளங்கலை அவனுக்கு. ஏதோ அங்கே இருக்கிறான், இவன் போதிச்சு மற்றவன் என்ன ஆகுறது அதை யோசித்து பாருங்க. அவனுக்கே ஒன்றும் விளங்கலை. ஏதோ எல்லாருக்கும் சுகம் கிடைக்குது பார்க்குறேன், இவர் வர்றாரு, கையை வைக்கிறாரு, வியாதியெல்லாம் ஓடுது, போடுறாரு, போதே, அதனால கூப்பிடுவோன்னு சொல்லி ஒரு பாஸ்டராக இருக்கிற இவன், ஜபாலய தலைவனாக இருக்கிறவன் இயேசு வண்டியில் போய் நீ வந்து கையை வைத்தால் என்னுடைய மகள் சொஸ்தமாவன்னு சொல்லி ஒரே ஒட்டாரமாக இருந்து இப்படி சொன்னாதான் விளங்குது பாரு. அவரை கையோடு இழுத்துக்கிட்டு போய் போகிற வழியில் ஒரு அம்மா, போகிற வழியில் கூட்டத்தோட கூட்டமாக ஒரு அம்மா, 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அந்த அம்மாவுக்கு உதிரப்போக்கு இருந்தது. அந்த அம்மா வந்து வெளியே சொல்ல முடியாது, எனக்கு உதிரப்போக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அங்கே வந்து அந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளியே வரக்கூடாது, கல்லரிச்சு கொல்லணும், அந்த மாதிரி சட்டம் இருக்குது யூதர்கள் மத்தியில். அந்த பெண் யூத பெண், இதெல்லாம் வந்து சரி கிடையாது. யூதர்கள் மத்தியில் கல்லறிந்து கொல்ல வேணும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணா வீட்டுக்குள்ளேயே கிடக்கணும், வெளியே வரக்கூடாது, சோமாரத்துக்கு சான்ஸே கிடையாது பாருங்கள். அந்த மாதிரி ஒன்றும் தெரியல, சத்தியமே ஒன்றும் தெரியலன்னா அவ்வளோதான், வீட்டுக்குள்ளே கிடக்க வேண்டியது தான் வருஷ கணக்கில். 12 வருஷமாக டாக்டர்கிட்டலாம் போய் எல்லா காசையும் செலவழிச்சிட்டு தரித்திரத்தில் உட்காந்துருக்கிறார் அந்த அம்மா. இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு வந்து கூட்டத்தையும் பார்க்காம இந்த கல்லெறியறதுக்கு ஆர்டர் கொடுக்குற ஆள் இயேசு கூடயே வந்துட்டு இருக்கிறாரு, ஜபாலய தலைவன் யவீர். அவனுக்கும் பயப்படாமல் போய் சத்தம் போடாமல் இந்த ஆள் வேற கல்லுகளில் அறிஞ்சிட போகிறான், கொண்டு போட்டுற போகிறான்னு சொல்லி மெதுவாக போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சொத்தமாக்கிட்டாங்க. அவர் தொழில்னா பரவாயில்ல, நான் தொட்டுக்கிறேன். அவளுக்கு அந்த லெவலில் விசுவாசம், அவளுக்கு அப்படி ஒரு லெவலில் விசுவாசம், அவர் தொல்லை நான் தொட்டுக்கிறேன் அப்படின்னு. இது மாதிரி நிறைய பேர் வந்து தொட்டு சொசமானார்களாம் வேதத்தில் சொல்லி. அவ மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து அவரை தொட்டு சொசமானார்கள், அவர்களுக்கு அப்படி ஒரு விசுவாசம். ஆனால் ஜபாலய தலைவன் எல்லாரும் விட லோ லெவலில் இருக்கிறார் அவர். ஆனால் இவன் பாருங்க, இவனுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு ஆச்சரியப்படுறாரு பாருங்க. அது சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இஸ்ரவேல் மக்களிடத்தில் காணவில்லை நான் சொல்றாரு. ஏன்னு சொன்னா இவனுக்கு வார்த்தையின் அதிகாரம் வழங்கிடுச்சு. வார்த்தையினாலே உலகத்தை உண்டாக்கின தேவன் மாம்சமாகி இந்த பூலோகத்துக்குள்ளே வந்து மரியாளின் வயிற்றிலே வழியாய் பிறந்து இந்த பூலோகத்தில் நடமாடி கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தை சொன்னா ஆகும். அண்ட சராசரங்கள் எல்லாம் வார்த்தையினால் உண்டாக்கின தேவன், அவன் அதை புரிந்து கொண்டான். வார்த்தை என்கிறது சும்மா வார்த்தை இல்லை, ஒரு சொல் அல்ல, வார்த்தை அதிகாரத்தை உள்ளடக்கியதா இருக்கிறது. Words are carriers of God's power. வார்த்தைகள் தேவனுடைய வல்லமையை சுமந்து செல்லுகிற ஒரு ஆயுதமாக இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டு வார்த்தையை சொல்லும் சொஸ்தமாவான்னு சொல்லுகிறான். அப்படியே உண்டி விசுவாசப்படியே ஆகுது, போப்பான்ட்டார். ஆகட்டும் போன்னு போய் பார்த்தா அந்த நிமிஷமே சோமாலான்னு சொல்கிறாங்களாம் ஜனங்க. இன்னொரு உதாரணம் பாருங்க, மத்தேயு எழுதின அது கொஞ்சம் வாஸ்தா தான் நல்லா இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு 15:21 வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்கள் திசைக்குள் போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, பாருங்க, அவன் வந்து ரோம போர் சேவகன், யூதர் அல்லாதவன், இவள் ஒரு கானானிய ஸ்திரீ. அவள் இயேசுவிடத்தில் வந்து, பாருங்க, ஆபிரகாமின் சந்ததியாருக்கு மட்டுமல்ல, தேவன் வந்து ஆபிரகாமின் தேவன் மட்டும் நல்லா நினச்சிக்காதீங்க. ஆபிரகாம் ஒரு சாம்பிள் மாதிரி யூஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். தேவன் ஆபிரகாமுக்கு முன்னால் ஆதாம் இருந்தாங்க, மறந்துடாதீங்க. ஆபிரகாமை வச்சு தான் உலகம் ஆரம்பிக்கல, ஆதாமை வச்சு தான் ஆரம்பிச்சு. ஆதாம் தான் விழுந்து போனான். ஆதாமின் மூலமாக விழுந்த மனுவர்க்கத்தை மீட்பதற்காக தான் இயேசு சிலுவையில் மரிச்சார். அப்போ எல்லா ஆசீர்வாதமும் ஆபிரகாமுக்கு மட்டும் சொந்தம் இல்லை. ஆபிரகாமை வச்சு அவனுடைய சந்ததியை வச்சு ஒரு சாம்பிளாக யூஸ் பண்ணுறாரு, எப்படி தன்னை நம்புகிற மக்கள் எப்படி ஆசீர்வதிப்படுவார்கள் காண்பிக்கிறதுக்காக. அப்போ பாருங்கள், இவ ஒரு புறஜாதியான ஸ்திரீ. யூதர்களுக்கெல்லாம் அந்த புறஜாதியான ஒரு இலக்காரம். புறஜாதியார்னு சொன்னாலே அவை எதுக்கு புறஜாதியார்? அந்த காலத்தில் யூதர் மத்தியில் ஒரு இது இருந்தது. அதாவது என்னென்னா, அவர் யூதருடைய கடவுள், உங்களுக்கெல்லாம் கடவுளே கிடையாது. புறஜாதியாரை பார்த்து இலக்காரமாக பேசுகிறது இவங்க. அவங்க என்ன சொல்கிறது, கடவுள் நரகம்னு ஒன்று வச்சிருக்கிறாரு, அந்த நரகத்துக்கு நிறைய விறகு கட்டை தேவைப்படுது. அந்த விறகு கட்டையாக இருக்கிறதுக்காக தான் புறஜாதியாரை உண்டாக்கி இருக்கிறார் கடவுள். இது ஒரு புஸ்தகத்தில் வாஸ்தவம் பாருங்கள், எனக்கே வேடிக்கையாக இருந்தது. யூதர்களுடைய பாரம்பரிய நம்பிக்கைகளை பற்றி ஒரு புஸ்தகத்தில். இதெல்லாம் யூதர்களுக்கு கடவுள் சொல்லி தரல, அவங்களே உண்டாக்கிக்கிட்டது. இது மதம் ரொம்ப முத்தி போய் அவர்களே கொண்டு வந்த காரியங்கள் இதெல்லாம். நரகத்தில் விறகு கட்ட தேவைப்படுது, அதுக்காக புறஜாதிகள் எல்லாம் பிறக்க வச்சிருக்காரு. ஒரு நாள் நரகத்தில் இவங்கெல்லாம் எரிவாங்க, அவ்வளோதான் இது அப்படின்னு.
அப்போ ஓய்வு நாளில் ஒரு கட்டடம் இழிஞ்சு விழுந்து அது கீழே 10 பேர் சிக்கிக்கிட்டா அந்த புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மெதுவாக அந்த தலையை தூக்கிப்பாரு. அவன் யூதனாக இருந்தான்னா ஏன்னா வேலை செய்யக்கூடாதுல்ல ஓய்வு நாளில், ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சி வெளியே இழுத்து போட்டு அவன் உயிரை காப்பாற்றினா அப்புறம் ஓய்வு நாளில் வேலை செஞ்சாது ஆகிடும். அதனால் யூதனான்னு பாரு, யூதனாக இருந்தான்னா அவன் மூச்சு விடுற அளவுக்கு தலையை மட்டும் வெளியே கொண்டு வா, அவன் அப்படியே கிடக்கட்டும் சூரியன் மறையிற வரைக்கும், இந்த ஓய்வு நாள் முடிஞ்ச பிறகு அப்புறம் தூக்கிக்கலாம் அவனை. அவன் யூதன் இல்லைன்னா அப்படியே விட்டுரு, அவன் என்ன விறகு கட்ட தானே போட்டோம். அப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், அந்த பின்னணியில் தான் அதை புரிந்து கொள்ளணும். அப்படி தான் அவளுடைய மதம் முத்தி போய் அந்த மாதிரி ஆகிப்போச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், அப்பொழுது அந்த திசைகள் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து 22ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இது நிறைய பேருக்கு ரொம்ப பிரச்சனை கிறிஸ்தவங்களுக்கு. என்னையா இயேசுநாதர் நல்ல இயேசுன்றீங்க, இயேசு நல்லவர்ன்றீங்க, கர்த்தர் நல்லவன்றீங்க, பாருங்கள் இவர் இப்படி பண்ணலாமா? ஒரு ஸ்திரீ பாவம் பிள்ளைக்கு சோகம் இல்லைன்னு வந்து கதறிட்டு வர்றா உதவிக்காக, ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. எப்படி இருக்குது இது, நல்ல இயேசுவா இவர் அப்படின்றாங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக்கொள்ள. யூதர்கள் பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து சீஷர்களெல்லாம் யூதர்கள். அவளுக்கு தெரியுது இவள் வந்து கானானிய ஸ்திரீ, இவளுக்கு என்ன இது சுகம்லாம், இதெல்லாம் ஆபிரகாம் பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்துட்ருக்கிறாரு. இவங்க குறுக்க வந்து இவளும் பெற்றுக்கலான்னு பார்க்குறா. போ 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 அப்படின்னு இருக்கா, போக மாட்டேங்கிறா. அவர்கிட்ட சொல்கிறாங்க ரெக்கமெண்டேஷன், இவளை அனுப்பிவிடும். ஐயா சுகமாக்கி அனுப்பிவிடும் சொல்ல, அனுப்பிவிடும் போட்டவ. இவளுக்கெல்லாம் சுகமெல்லாம் கிடையாது. என்ன சுகம் பெறுறது, இவளுக்கு என்ன பெரிய இது, இந்த ஆசீர்வாதம் இவளுக்கு கிடையாது. பாருங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க என்ன இயேசு இப்படி பண்ணிட்டாருன்னு. வாசித்து பாருங்க. அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறார். இந்த யூதர்கள் அவருடைய மத நம்பிக்கையை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவரும் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. இவர்களுக்கு தான் அனுப்பப்பட்டேன், இவங்களுக்கு தான் சுகம் தர முடியும், மற்றவர்களுக்கெல்லாம் நான் அனுப்பப்படலாமா? என் வேலை உனக்கு சுகம் கொடுக்குற வேலை இல்லை, இவங்களுக்கு தர்றது தான் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நீங்கள் கேட்கலாம், ஐயையோ ரொம்ப அநியாயமாக இருக்கையா, இயேசு நல்லவர்ன்றீங்க, அப்படி செய்யலாமா அப்படின்னு. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இது ரொம்ப போயிடுச்சு. இப்போ அப்படியே போய் 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 கடைசியில் நாயின்ட்டார். நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னார். அது யூதர்கள் மத்தியில் பொதுவாகவே புறஜாதிகளை நாய்கள்னு சொல்லுவாங்க. யாரையாவது நாயின்னு சொன்னீங்கன்னா சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கும் வாய் இருக்கு இல்லையா? யூதர்கள் புறஜாதியாரை நாய் நாயின்னு சொல்லி கடைசியில் புறஜாதியார் வந்து இந்த யூதர்களை வெறுப்பேற்றுறதுக்கு பண்ணின்னு சொல்லுவாங்க. இப்போ யூதர்களை இப்படி இவங்க அவங்கள நாயின்னா, அவங்க இவங்கள பண்ணின்னா, இப்படி இவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. ஏசு அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாரு பாருங்க. இது ரொம்ப ஒரு ஹர்ட்டிங் லாங்குவேஜ். இது கேட்குறவங்களுக்கு நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் அந்த மார்க்கத்தினுடைய பழக்க வழக்கங்கள்லாம் தெரிஞ்சவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நாயின்னு சொல்லிட்டாரே இவ்வளோ அப்படின்னு சொல்லி பாருங்க. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறதல்ல நல்லதல்ல என்றார். ஏன் இப்படி சொல்கிறார் இயேசு? நான் சொல்லுகிறேன், ஒன்றும் இல்லை, இயேசு நல்லவர் தான். அதை முதல்ல நிர்ணயிச்சுட்டு அப்புறம் தான் இன்டர்பிரேட் பண்ணணும். முதல்ல தப்பாக இவர் கட்டவராக இருப்பாரோன்னு நினச்சிட்டு இன்டர்பிரேட் பண்ணிங்கன்னா தப்பாக தான் வரும். மொத்த பைபிளையும் சொல்லியிருக்கு அவர் நல்லவர்னு. அப்போ நல்லவர் தான் நான் காமிக்கிறேன் எப்படின்னு. ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்காகவே வேணும்னே அந்த அம்மாவை தூண்டி விடுறாரு. யாருக்கு? இந்த யூதர்கள்லாம் இவளை அனுப்பிவிடும்னு சொன்னானே உடனே அப்போ தான் ஆரம்பிச்சது அவர் மனசில். சரி சரி உன்னை பார்த்துக்கிறேன், இப்போ அனுப்பிவிடும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரியே அவங்களோடையே பேசிக்கிட்டே வர்றாரு. ஆனால் அவர் ஏற்கனவே இந்த அம்மாவுக்குள்ளே இருக்க விசுவாசத்தை பார்த்து விட்டார். அவருக்கு தெரியுது இந்த அம்மாவுக்குள்ள விசுவாசம் இருக்குதுன்னு. விசுவாசத்தோடு வந்து கேட்குறாள். விசுவாசத்தோடு வந்தால் யூதராக இருந்தான்னா யாராக இருந்தானே. அதனால தான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை, வித்தியாசம் இல்லை, யார் வேணும் என்றாலும் விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி யார் வேணும் என்றாலும் வந்து தாராளமாக விசுவாசித்து பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இது யூதருக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாரும் யார் வேணும் விசுவாசித்தால் போதும். இதை இந்த யூதர்களுக்கு, இந்த சீஷர்களுக்கு காண்பிக்கணும். இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க இது ஒரு சாதாரண ஒரு விறகு கட்டை போட்டோம் அப்படின்னு. வேணும்னே இவர்கள் பக்கம் பேசுகிற மாதிரி பேசி இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறார். அதனால தான் இப்படி வேணும்னே பேசுகிறாரு. அவர்கள் பக்கத்தில் அவர் இல்லை, விசுவாசத்தின் பக்கத்தில் தான் அவர் இருக்கிறார்.
பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லைன்னு சொன்ன உடனே அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இதுக்கு தான் இயேசு பார்த்துக்கிட்டே இருந்தார். உன் விசுவாசத்தை காண்மியமா, பேசுவோம் விசுவாசத்தைங்கிறாரு. பேசுறதுக்காக இன்னும் தூண்டுறாரு. போன்னு சொல்ற மாதிரி சொல்றாரு. அந்த அம்மாவுடைய விசுவாசம் உள்ளத்திலிருந்து வெளியே வருது பாருங்க, வாயில வருது. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக இந்த வார்த்தை எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருந்தார். அவர் உடனே சொல்றாரு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. நான் சொல்றேன், ஆண்டவர் எப்பவுமே விசுவாசத்தின் பக்கத்தில் தான் இருக்காரு. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவராக இயேசுவை அறியாதவர்களாக இருக்கலாம், வேற மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆண்டவர்னா யாருன்னு தெரியாதவர்களாக இருக்கலாம், அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உள்ளத்தில் விசுவாசிக்கிறீர்களா? இந்த இயேசு நல்லவர், இவர் சுகமளிக்க முடியும், இவர் எனக்கு விடுதலை தர முடியும், இவர் எனக்கு சமாதானத்தை தர முடியும், இந்த இயேசு என்னை விடுவிப்பார் என்று நம்பி நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு, உங்களுக்காக அவர் இருக்கிறார். அநேக கிறிஸ்தவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் விசுவாசிகள் சொல்றாங்க, விசுவாசம் இல்லை நிறைய பேருக்கு. இன்றைக்கு நீங்கள் இங்கே வந்து கொண்டு, இன்னைக்கு தான் முதல் தடவையாக வந்தங்க இந்த கோயிலில், எனக்கு ஒன்றுமே புரியல, பாட்டு புரியல, இது புரியல, ஒன்றும் புரியல. ஆனால் இயேசு மட்டும், இந்த தெய்வம் நல்லவர், எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையில் நான் வந்திருக்கிறேன், நான் அவரை எதிர்பார்க்கிறேன், ஒன்றை பெற்றுக்கொள்ள போகிறேன் வந்திருந்தீங்கன்னா நிச்சயமா இன்றைக்கு பெற்றுக்கொள்ளலாம். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. நீ விரும்புகிறபடி, நீ எதெல்லாம் விரும்புகிறியோ அதன்படி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஹலோ, இருக்கீங்களா? அப்போ சுகம் என்கிறது எல்லாருக்குங்க. இயேசுவே காமிச்சிட்டாரு. அவர் இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷலாக லெசன் எடுக்க வேண்டியதில்லை, அதுக்கெல்லாம் லெசன் இங்கே இருக்குது, இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாருக்கும் சுகம். சிலர் நினைக்கிறாங்க அவர் சுகம் பெற்றுக்கிட்டாராங்க. ஆமாம், தாராளமாக பேர் யார் வேணால் பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசம் இருந்தால் யார் வேண்டுமென்றாலும் பெற்றுக்கொள்ளலாம், எதையும் பெற்றுக்கொள்ளலாம் இயேசுவினிடத்திலிருந்து. அப்போ உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அவர்கள் மத்தியில் என்ன பண்ணுங்கன்னாரு, இயேசுவின் நாமத்திலே வியாதியஸ்தர்கள் கைகளை வைங்க, அப்பொழுது சொஸ்தமாவார்கள் என்றார்.